நான்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவங்க பக்கத்துல நிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூறாவளி காத்து தான் அடிக்கும். அவ்வளோ ஹெவியான ஒரு டான்ஸரு. ஸோ என்னாச்சுன்னா ஷூட் பண்றதுக்கு 1 வீக் பிஃபோர் அவங்களுக்கு ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. பொசசிவ்னஸ் இருந்தால் தான் லவ் இல்லையா? பொசசிவ்னஸ் இல்லைன்னா லவ்வே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கும் அப்படிதான். Ladies and gentlemen, let's welcome people's favorite கதாநாயகன் சஞ்சீவ் அவர்கள். Studio One Digital and Tele Awards 2025 in association with Red Nool. Title sponsor Meriba Paneer and Jayachandran Textiles. கையில கொஞ்சம் இந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இப்போ ஆயிருக்கு. அவன் வீட்டுல வந்து அவன் கேட்பாங்க, சும்மா நடிப்பு தான் நீங்க நடிப்பு வேற வழி இல்ல சமாளிச்சுட்டானா. நானும் கேட்பேன், அப்படியே பாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களோட இனியால நான் கொஞ்சம் சீன்ஸ்ல எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு நானும் காமிப்பேன். இதெல்லாம் என்னமா அப்படின்னு நான் கேட்பேன். மேரிட் கப்பல்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பசங்க நம்ம விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படின்னு தான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆலியா வந்து அவன் பிறந்த வீட்டை விட்டுட்டு என்னை காதலிச்சு என் கூட வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய டெசிஷன் லைஃப்ல அவங்க எடுத்தது. எங்க வீட்டில் வந்து அடாப்ட் ஆகணும், அதெல்லாம் வந்து ஒரு பொண்ணுக்கு பெரிய டெசிஷன் லைஃப்ல தான் நான் ஃபீல் பண்றேன். எந்த பிரச்சனைக்குள்ள வந்தாலுமே ஃபர்ஸ்ட் சாரி சொல்றது நானா தான் இருப்பேன். அது ஆண்களுக்கே உரிய ஒரு குணம் இல்லையா? மூணாவது மாடியில இருந்து எல்லாரும் சொல்றாங்க, ஆமாங்க முதல்ல சாரி நாங்க தான் சொல்றோம். பொண்டாட்டிக்கிட்ட இருக்கு ஈகோ இல்லையா? விட்டு கொடுத்து போயிடலாம் பசங்க. இத பொண்டாட்டிகள் நினைக்க மாட்டாங்களே சார். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்னைக்கு 90s கிட்ஸா 2K கிட்ஸாங்கிற போட்டியெல்லாம் நடக்குது. நாங்க அப்படி கிடையாது. 80s கிட்ஸா இருந்தாலும் சரி, 90 கிட்ஸா இருந்தாலும் 2K கிட்ஸா இருந்தாலும் அடுத்து 3K வந்தாலும் சரி, எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக. முத்து நீங்களே சொல்லிட்டீங்க, 80s கிட்ஸா இருந்தாலும் சரி, 90s கிட்ஸா இருந்தாலும் சரி, ஜென்சியாக இருந்தாலும் சரி, ஒரு சாக்லேட் பாயாகவும் சரி, ஒரு ரக்கெட் பாயாகவும் சரி, தொடர்ச்சியாக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கதாநாயகனாக ஒருத்தர் வலம் வந்துட்டே இருக்காரு. டிஜிட்டலையும் அவர் ஃபேமஸ் ஆக இருக்காரு, டெலிவிஷன்லயும் ஃபேமஸ் ஆக இருக்காரு. இன்னைக்கு இங்க என்ட்ரியும் கொடுக்க போறாரு. முக்கியமா என்ன மாதிரி ஆண்களை வெறுப்பேத்துற மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிச்சவரா இருக்காரு. அது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா இன்னும் கொஞ்சம் ஃபயரா இருக்கும் நினைக்கிறேன். ஃபயர் ஆகி பேண்ட் கலண்டுகிட்டு இருக்கு. வேகமா கூப்பிடுமா? ஆமா. Ladies and gentlemen, let's welcome people's favorite கதாநாயகன் சஞ்சீவ் அவர்கள். சஞ்சீவ் அவர்களே, நீங்க தொட்டாலே பிளாக் பஸ்டர் சீரியல் தான். சோ அப்படி கையாலையும் நீங்க கலக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் மேடையில பேச போறோம். பட் thank you so much for joining. வணக்கம், வெரி வெரி வார்ம் வெல்கம் to you. and மக்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நிறைய கேர்ள்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. so let's say a big hi to சஞ்சீவ் அவர்கள். அடுத்து விருது வாங்குறவங்களை கூப்பிட போறோமா இல்ல பிரசன்ட் பண்றவங்களை கூப்பிட போறோமா? இந்த மேடை எப்போதும் இன்னும் மதிப்பு மிக்கதா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க இன்னும் பிரசன்டர்ஸை ஏத்தி இந்த மேடையை வெயிட் ஆக்கிட்டே போறோம். அப்படியா? ஆமா. அப்ப இன்னொரு பிரசன்டரை கூப்பிடலாம். எனக்கு முதல் ரோல அப்படி ஹீரோ மாதிரி ராஜாங்கத்தோட அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய சஞ்சீவ் அவர்களை மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. as a presenter, so ஒரு காதல் நாயகன், மக்களுடைய favorite hero. Ladies and gentlemen, let's please put our hands together as I welcome our one and only favorite சஞ்சீவ் அவர்கள் to present the next set of awards. வாராண்டி தங்கக்கட்டு, அம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு, கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. குட் ஈவினிங் எவ்ரிஒன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கிறது. இஸ் மோரோவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான். ஒருத்தர் மாறியெல்லாம் இல்லை, ஒருத்தர் தான். 2 ராக் ஸ்டார்ஸ் வேற இங்க இருக்காங்க. அவங்கள பத்தி ஆக்சுவலி ரிசுபாய்க்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே போனாங்க. என்னால் வர முடியல, ஷூட்டில் மாட்டிக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர்த்தையும் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன்.
ரொம்ப அழகா க்யூட்டாக இருக்காங்க. ஆல் த வெரி அவங்க லைஃபுக்கு நான் என்னோட பெஸ்ட் விஷயம் சொல்லி. இந்த 2 அழகன்கள் பத்தி சொல்லிட்டீங்க, அங்கே 2 அழகன்கள் இருக்காங்களே அவங்க. உங்களுடைய குட்டீஸ் ஐலா அஷு வந்து இன்னைக்கு நான் கூட்டு வந்திருப்பேன், பட் ஆலியா வந்திருந்தா அவங்களும் கூட வந்திருப்பாங்க. நாங்கள் ஃபேமிலியாக போகணும் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பிகாஸ் இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். நிச்சயமா அப்படிதான் பிளான் பண்ணோம். பட் என்னால தனியா 2 பேரை சமாளிக்க முடியாது என்னால. ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களா சார் இந்த மாதிரி? ஐயோ பயங்கரமான செட். என்ன மாதிரி என்னெல்லாம் பண்ணுவாங்க? அதான் அவங்க இங்க உட்கார மாட்டாங்க ஒரு இடத்துல. They'll keep Runningலயே roaming. இருப்பாங்க. ஆமா ஓடிக்கிட்டு அது நம்மளால பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால வர முடியல அவங்க. பட் சரி, ஆனா நீங்க இந்த மிஸ் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவா பெண்களுக்கே இருக்கிற குணாதிசயம் இருக்கு, இந்த பொசசிவ்னஸ். கயல் சீரியல்ல இப்ப நீங்க ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கீங்க நாங்க கேள்விப்பட்டு இருக்கோம். அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பார்த்து எல்லா கப்பல்ஸும் ஏன் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்ல ஒரு ரொமான்ஸ் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் அப்படி பண்றாங்க. அவங்க வீட்டுல நடக்கிறதா இருக்கட்டும், உங்க வீட்டுல அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதை தான் இப்ப நாங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பொசசிவ்னஸ் இருந்தா தான் லவ் இல்லையா? ஆஹா. பொசசிவ்னஸ் இல்லைன்னா லவ்வே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கும் அப்படிதான். கண்டிப்பா அவங்களுக்கு ஹர்ட் ஆக தான் செய்யும். நாம கையில் கொஞ்சம் இந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இப்போ ஆயிருக்கு. ஸோ அவன் வீட்டில் வந்து அவன் கேட்பாங்க என்ன எப்படி அப்படின்னு. நான் சொல்லுவேன் பாப்பு இது வந்து சும்மா நடிப்பு தான், நீங்கள் வேற வழியில சமாளிச்சுதான். அதே மாதிரி நானும் கேட்பேன் அப்படியே பாப்பு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களோட இனியால நான் கொஞ்சம் சீன்ஸ்ல எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு நானும் காமிப்பேன். இதெல்லாம் என்னம்மா அப்படின்னு நான் கேட்பேன். அப்புறம் 2 பேருமே ஆஃப் ஆயிடும். இதெல்லாம் வந்து இருந்தாலுமே நமக்கு தெரியும் நம்ம எந்த ப்ரொஃபஷனில் இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கிற அவங்களுக்கும் அது புரியுது. பட் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி லவ் சில டைமில் வரும், அதை நம்ம சமாளிச்சுப்போம். பசங்க வந்து எப்போவுமே நான் அதான் சொல்லுவேன். நான் இப்போ வெளியில் கூட எனக்கு கேட்டாங்க ரெட் கார்பெட்டில் பைட் கொடுக்கும் போது, ஒரு மேரிட் கப்புள்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் பசங்க நம்ம விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆலியா வந்து அவங்க பிறந்த வீட்டை விட்டுட்டு என்னை காதலிச்சு என் கூட வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய டெசிஷன் லைஃப்பில் அவங்க எடுத்தது. எங்கள் வீட்டில் வந்து அடாப்ட் ஆகணும், அதெல்லாம் வந்து ஒரு 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 பொண்ணுக்கு அது ஒரு பெரிய டெசிஷன் லைஃப்லன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படி எனக்காக என்னை நம்பி வந்தவங்கள நான் எப்படி காப்பாற்றணுமோ வச்சு கண்டிப்பாக நான் அப்படி காப்பாற்றுவேன். நான் எங்கேயுமே அவங்கள விட்டு கொடுத்துட மாட்டேங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அண்ட் எந்த பிரச்சனைக்குள்ள வந்தாலுமே ஃபர்ஸ்ட் சாரி சொல்றது நானா தான் இருப்பேன். அது ஆண்களுக்கே உரிய ஒரு குணம் இல்லையா? 3வது மாடியில இருந்து எல்லாரும் சொல்றாங்க ஆமாங்க முதல்ல சாரி நாங்க தான் சொல்றோம். பொண்டாட்டிக்கிட்ட எதுக்கு ஈகோ இல்லையா? விட்டு கொடுத்து போயிடலாம் பசங்க. இத பொண்டாட்டிகள் நினைக்க மாட்டாங்களே சார்? இல்ல யாரு சொன்னாங்க முத்து அப்படி? வைஷ்ணவி சொல்லுவாங்க. அருமையாக போய் கொண்டிருக்கிற இந்த மேடையில எத்தனை வாட்டி சாரி கேட்டிருப்போம்? ஒரு சண்டைன்னு வந்தா நம்ம அப்படி சம்டைம்ஸ் சாரி கேட்டிருப்பாங்க, சொல்லி கேட்டிருப்பாங்க, அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. சே அப்படி இல்ல. But anyway, Sanjeev, thank you so much. நீங்க வர முடியலன்னு ஃபீல் பண்ணீங்க, பட் என்டையர் ஃபேமிலி அந்த பேபிஸை ரிசீவ் பண்ண அந்த மொமெண்ட் எல்லாம் எங்களுக்கு இன்னும் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Thank you so much. நீங்க இணைஞ்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க அப்படியே மேடையிலே இருக்கணும். அண்ட் பிரசன்டர்ஸ் எல்லாரும் வந்து இன்னொரு விஷுவல் வரப்போகுது அப்படிங்கிற வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருக்கீங்க நினைக்கிறேன். அப்படியே சென்டர் வந்துடலாம். இந்த மேடை ஏன் இவ்வளவு கனப்படுத்தி இருக்கோம்னா, நாங்கள் அதிகம் நேசிக்கிற எங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவர் என்று எப்போதும் ரசிக்கிற ஒரு மனிதருக்கான விருது. இந்த மேடையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஆமா காதல் மன்னன் கனவு கண்ணன் அண்ணன் சஞ்சீவ் அவர்களுக்கு அந்த விருதை வழங்க போகிறீர்கள். சஞ்சீவ் அவர்களே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். மீண்டும் ஒரு விருது. நான் சொன்ன மாதிரி இந்த படம் எப்படி வந்து தொட்டாலே சில பேர் தொட பிளாக் பஸ்டர், அந்த மாதிரி சஞ்சய் அவர்கள் கை வச்சாலே ஒரு சீரியல் பிளாக் பஸ்டர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இந்த தருணம்? தேங்க்யூ ஸோ மச் அதை சொன்னதுக்கு. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 7 years பிஃபோர் ராஜா ராணியில் லான்ச் ஆனேன். ஸோ ராஜா ராணியில் வந்து எனக்கும் ஆலியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஹிட் விஜய் டிவி சேனல் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அங்கேருந்து தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து கயல் அகெயின் டாப்பிங் த சார்ட்ஸ். இட்ஸ் பீன் 4 years கயல் ஸ்டார்ட் ஆகி. அண்ட் 4 வருஷமாக நம்ம டாப் நம்பர்ஸில் இருக்கோம். அதுக்கு மக்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களை வந்து இன்னும் ஒரு பெட்டர் ஆக்டராக இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸில் வின் பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. அண்ட்
இந்த டைட்டில் வந்து மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆக்டர் தானே? ஆமா. ஓகே. என்ன சஞ்சய் இவ்ளோ டவுட் இருக்கலாமா? இல்ல, இல்ல. ஆக்டர், ஹீரோ எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த அவார்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸ்டுடியோ ஒன் ரிசுபாய். எங்களை வந்து கௌரவிச்சு பார்க்கணுங்கிறதுல அவருக்கு என்ன ஆசைன்னு எனக்கு தெரியல. வருஷம் ஏதாச்சும் ஒரு பெரிய டைட்டில் கொடுத்து இந்த மாதிரி ஹெவியாக ஒரு அவார்டு கொடுத்து வீட்டில் அனுப்பிச்சிட்டீங்க பாய். அங்கே வீட்டில் அவார்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை பாய். இல்ல ஆனா இது வந்து ரிசுபாய் அவர்கள் ஆசைப்படுறாரோ இல்லையோ மக்கள் ஆசைப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். Thank you, வருஷம் யூ thank ஆல்வேஸ் டாப்பிங் தி சார்ட்ஸ். அண்ட் இந்த வாட்டி ஒரு விருது இல்ல 2 விருது நீங்க வந்து ஒரு பாடல் அழகாக போட்டு அது வைரல் ஆச்சு, கிளியோபட்ரா பாடல். அண்ட் அதுக்காக மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆல்பம் அண்ட் மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஹீரோவாக விருது வாங்குறீங்க. you, So thank you. congratulations. தேங்க்யூ ஸோ மச். அந்த கிளியோபட்ரா சாங் எல்லாரும் கேட்டிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி காத்தாடி பண்ணியிருந்தோம். Yes. காத்தாடிக்கும் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணோம். அண்ட் செகண்ட் ஆல்பம் சாங் கிளியோபட்ரா. அடுத்தது ஒரு சாங் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதை இப்போ நான் சொல்ல முடியாது. பட் டான்ஸ் நம்பர் 2 பேரும் சேர்ந்து யா ஏன்னா கிளியோபட்ராலேயே ஆலியா வந்து டான்ஸ் ஆடுறதா இருந்தது. ஏன்னா ஆலியாவோட டான்ஸ் வந்து நான்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்க ஆடினா அது அவங்க பக்கத்தில் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூறாவளி காற்று தான் அடிக்கும். அவ்வளோ ஹெவியான ஒரு டான்ஸரு. ஸோ என்னாச்சுன்னா ஷூட் பண்ணுறதுக்கு 1 வீக் பிஃபோர் அவங்களுக்கு ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. சேனலில் ஒரு கபடி ஷோ பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு அங்கே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக ஸ்ரீதர் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபி. அவங்க கான்செப்டே டோட்டலாக மாற்றி அந்த மாதிரி ஷூட் பண்ணாங்க. ஆலியா மானசாவுடைய டான்ஸ் திறமையை நாங்க அடுத்த பாட்டுல பார்க்க போறோம். கண்டிப்பா பாப்பீங்க. எல்லாம் அவளோட இருக்கீங்களா? ஆமா. ஏன்னா 2 பேர் சேர்ந்து தான் ஹெவியா டான்ஸ் பண்றதா இருந்தது அந்த சாங் எண்டில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால அந்த பாட்டுல ஆட முடியல. பட் நெக்ஸ்ட் சாங் கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் சாங்ல நீங்க ஒரு பக்கம் ஆடுங்க, நானும் மொத்தம் லைட்டா ஒரு கார்னர்ல ஆடலாம். நாங்க கீழ உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி அதை கை தட்டிட்டு ப்ளீஸ் எங்களையும் வந்து சேர்த்துக்கோங்க. பட் எனிவேஸ் மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் thank you very much for joining. Thanks a lot. Studio One Digital and Tele Awards 2025 in association with Red Nool. Title sponsor Meriba Paneer and Jai Chandran Textiles. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.